அப்ப ஹனுமாருடைய இன்ட்ரோடக்ஷன் ராமர் கேட்பாரோனோ இவள் யாரு அப்படின்னு. எப்பவுமே போன் எடுக்கும் போது நம்மளை யாருன்னு முதல்ல நம்ம சொல்லிக்கணும். ஹலோ, நான் கிருஷ்ணா பேசுறேன், நான் துஷன் பேசுறேன், நீங்க யாரு, அவர் நீங்க யாரு, நீங்க யாரு, நீங்க யாரு, இப்படியே போயிட்டு இருக்கோம் போன். அப்படி இருக்க நம்ம யாருன்னு முதல்ல சொல்லணும். அதுதான் எப்பவுமே நமக்கு நம்மளை பத்தி பயம் இல்லைன்னா நம்மளையே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கூடாது. அதனால இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார் ஹனுமார். மஞ்சு என திரண்ட கொல் மேனிய மகளிர்க்கு எல்லாம் நஞ்சு என தகைய ஆகி நளிர் இரும் பனிக்கு தெம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்து செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். பார்க்கும் போதே சொல்றார் ராமா, உன்னை பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா, மகளிர்க்கு எல்லாம் நஞ்சு என தகைய ஆகி. சாதாரணமா பெண்களுக்கெல்லாம் உன் கண்ணை பார்த்தா விஷத்தை பார்த்தா மாதிரி இருக்கே. இப்படியா சொல்லுவா? சார் உங்க கண்ணை பார்த்தா விஷத்தை பார்த்த மாதிரி இருக்கு சார். ஏன் அப்படி சொல்லணும்னா, மகளிர்க்கு எல்லாம் அப்படின்னா என்னன்னா, நீ ஏக பத்னி விரதன்னு உன்னை பார்த்தாலே தெரியறதே, உன் பத்னியை தவிர்த்து மத்தைய பெண்களுக்கெல்லாம் உன்னை பார்த்தா விஷத்தை பார்க்கிற மாதிரி இருக்கு. பெருமாள் விஷமா சார் அப்படின்னு கேட்டா ஆழ்வார் எடுக்கிறார், நரகமும் சுவர்க்கமுமாய் அமுதமும் விடமுமாய்னு எடுக்கிறார். உப்பிலேப்பனை பாடும்போது அவரேதான் நரகமா, அவரேதான் சொர்க்கமா, அவரேதான் அமுதமா, அவரேதான் விஷமா. அது எப்படி சார் அப்படின்னா புரந்தரதாசர் பாடுறார். யமனல்லி ಕಾಣೆನೆಂದು ಹೇಳಬೇಡ ಯಮನೆ ಶ್ರೀರಾಮನೋ ಸಂದೇಹ ಬೇಡ. யமனை எங்கேயும் பார்க்கலேன்னு சொல்லாதடா. யாரு யமன் தெரியுமா? என் ராமன் தான் யமன். அப்படியா? ನಂಬಿದ ವಿಭೀಷಣಗೆ ಮಿತ್ರನಾದ, ನಂಬದಿದ ರಾವಣನಿಗೆ ಶತ್ರುವಾದ. நம்பி வந்த விபீஷணனுக்கு மித்ரன், நம்பாத ராவணனுக்கு சத்ரு. நம்பித பிரஹ்லாதனிಗೆ ಹರಿಯಾದ, ನಂಬದಿದ ಹಿರಣ್ಯನಿಗೆ ಹುರಿಯಾದ. ಯಮನಲ್ಲಿ ಕಾಣೆನೆಂದು ಹೇಳಬೇಡ. அதனால பெருமாளுடைய நேத்திரங்களை பார்த்தா விஷத்தை சுரக்குமா பத்னியை தவிர்த்து இன்னொரு பெண்ணுக்கு. யான் காற்றின் வேந்தற்கு. ஏன் சார் இந்த ஹனுமாருடைய கதை என்ன சார்னா சுருக்கமா சொல்றேன். அது ராமாயணத்துல அவ்வளவா இல்ல, அது வேற புராணங்கள்ல இருக்கு. என்னன்னா, தேவலோகத்துல புஞ்சிகஸ்தலான்னு ஒரு டான்சர் இருந்தா. நான் சொன்னேன், இவன் நிறைய டான்சர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணுவான். கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் போய் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாளோ அவள்லாம் இந்திரனுடைய கோர்ட்டுக்கு வந்துடணும். புஞ்சிகஸ்தலான்னு ஒரு டான்சர், அவளுக்கு வாயு பகவான் மேல ஒரே ஆசை. ஆனா புஞ்சிகஸ்தலா மேல இந்திரனுக்கு ஒரே ஆசை. இது எப்படி இருக்கு பாருங்க, இந்திரனுக்கு புஞ்சிகஸ்தலா பிடிச்சிருக்கு, புஞ்சிகஸ்தலாக்கு வாயுவை பிடிச்சிருக்கு. இதுக்கு ட்ரையாங்குலர் லவ்னு பேர். ஷேக்ஸ்பியர் 12th நைட்னு ஒரு கதையில எடுக்கிறார். இவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, அவ்வளவு. வாயுவும் புஞ்சிகஸ்தலாவும் ஏதோ பிளாக் தண்டருக்கு வந்திருக்கான். பிளாக் தண்டருக்கு வரும்போது தண்ணியை ஒத்தருக்கு ஒத்தர் அவ மேல இப்படி, இந்த ஹோலி பண்டிகையில எல்லாம் வடக்குல எல்லாம் பிச்கரின்னு ஒண்ணு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கல? டியூப் டியூபா இருக்கும். அவ மேல ஒத்தருக்கு மேல ஒருத்தர் அடிச்சுக்கிறா. இவன் வாயு அடிக்க போயிட்டான், புஞ்சிகஸ்தலா அடிக்கிறா. இவ அடிக்கும் போது வாயு குறைஞ்சுட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு, நேர ஜலம் வந்து அங்க தவம் செய்து கொண்டிருந்த ஒரு ரிஷி மேல பட்டுடுச்சு. பாவம் அந்த ரிஷி தேமேன்னு உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திருமுகத்துல பட்ட உடனே அவர் திறந்து சொன்னார், ஒரு குரங்கு போல் சேஷ்டிதம் செய்வதால் நீ குரங்காக கடவாய். யார் இந்த பெண்ணை பார்த்து? அவதான் அஞ்சனாதேவிங்கிற பேர்ல பிறந்த. இந்த அஞ்சனாதேவிக்கு வந்து கல்யாணம் யார பண்ணி வைக்கிறதுனா, அவ குரங்கு கூட்டமோ, குரங்கு கூட்டத்திலேயே ஒரு பெரிய சிங்கம் மாதிரி ஒருத்தர் தான், பெரிய ஆளவன். யாருன்னா கேசரின்னு பேர். அது ஸ்வீட் கிடையாதா சார் அப்படின்னா, கேசரின்னா சம்ஸ்கிருதத்துல சிங்கம்னு அர்த்தம். ஏன்னா இந்த கேசரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கேசரிக்கும் அஞ்சனாதேவிக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அவளுக்கு குழந்தை வேணும்னு ஆசை. ஒரே ப்ராப்ளம் அவளுக்கு. அந்த காலத்து கமலா செல்வராஜும் இல்லை. என்ன பண்றதுன்னு யோசிச்சா, நேர சிவபெருமானை நோக்கி அவ விரதம் இருந்தா. அப்ப சிவபெருமானுடைய கட்டாட்சத்தால் அவ கர்ப்பம் தரித்தா. அது வாயு பகவான் வந்து இம்ப்ரெக்னேட் பண்ணிட்டார். அந்த வாயுவினால் அது இம்ப்ரெக்னேட் ஆயிடுது. அதனால வாயுடைய பறக்கும் ஆற்றலும் இந்த குழந்தைக்கு வந்தது. கேசரியுடைய ஆற்றலும் இருந்தது, வாயுவின் பறக்கும் ஆற்றலும் உண்டு. அது எப்படி சார் அப்படிலாம் இருக்கும்னு நான் விதேசத்துல போகும்போது ஒரு குழந்தை எனக்கு கேட்டு, how is it possible that Vayu's powers have also come to the child? அப்ப நான் கேட்டேன், நீ ஹாரி பாட்டர் படிப்பியா? ஓ படிப்பேன் அப்படின்ட்டு. ஹாரி பாட்டர்ல
ஹாரிக்கு வால்டிமார்ட்டுடைய அந்த பாம்பு பேசக்கூடிய பாஷை எப்படி கிடைச்சது, அந்த மாதிரி இதுக்கு கிடைச்சது. ஹாரி பாட்டர் சொன்னா நம்புவோம், ஆனா ஹரி த பாட்டர் சொன்னா நம்ப மாட்டோம். அதனால இந்த பிறந்த குழந்தை அழகா இருந்தது, பார்க்கறதுக்கு பிரமாதமா இருக்கும். இந்த குழந்தை அழகுன்னா அழகு சார், குரங்கு போய் அழகுமா இருக்கா சார்? யோசிச்சு பாருங்க, குரங்கெல்லாம் நம்மளை பார்த்து அப்படி யோசிக்கும், வேணா நன்னாவே இல்லையே ஐய அப்படிலாம் நம்மள யோசிக்கும். நீங்க என்ன நினைக்கிறேன், மாடு வீடெல்லாம் நம்மளை பார்த்து என்ன கிண்டல் அடிக்கிறதோ தெரியல இல்லையா? அதனால அந்த கூட்டத்துக்கு இந்த குரங்கு ரொம்ப கியூட்டா இருந்தது, கியூட் குரங்கு. அதனால சுந்தரன் இந்த குரங்குக்கு பேர் வச்சான். இந்த அம்மா சின்ன வயசுல என்ன பண்ணா, தயிரிஞ்சாதம் நல்லா ஊட்டி விட்டான். தயிரிஞ்சாதம் நான் போன 2017 சொல்லியிருக்கேன் எப்படி பிசியணும், ஒரு வாட்டி மறுபடியும் சொல்றேன். நல்லா மசியணும் சாதம், தயிரிஞ்சாதத்துக்குலாம் வேற வேறையா இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் தயிரை சேர்த்து, பாலை சேர்த்து, கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து, கொஞ்சம் 2 கல்கண்டை சேர்த்து நல்லா பிசிஞ்சு அப்படியே வழவழான பட்டர் மாதிரி இருக்கணும் தயிரிஞ்சாதம். அம்மா நல்லா ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து ஊறுகாய் எதுவும் இல்லை. ஊறுகாய் டப்பா எல்லாம் தேடி பார்த்தா, ருச்சி கிச்சி அதெல்லாம் பார்த்தா ஒண்ணும் இல்லை. இந்த குழந்தை எனக்கு ஏதாவது தொட்டுக்க வேணும்னு, அது திடீர்னு பார்த்தா மாம்பழமும் சப்ளை இல்லை. ஏதோ அமேசானுக்கெல்லாம் போன் பண்ணி கேட்டான், மாம்பழம் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு விட்டான். இந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு இருக்கா. அப்பதான் உதிக்கும் செங்கதிர், பட்டர் எடுத்தாலும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துடிக்கின்ற வெங்கடி மென்கணி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே எடுத்தாரோ. உதிக்கின்ற செங்கதிர், சூரியன் உதிக்கும் போது கொஞ்சம் ரெட்டா இருக்கும், அருணோதயமான பிறகுதான் சூரியோதயம். கொஞ்சம் மஞ்சளும் சகப்பும் கலந்த ஒரு நிறம், மாம்பழம் மாதிரி இருக்கும். இந்த குழந்தை என்ன சொல்லிட்டு, மாம்பழம் இல்லைங்கிறியா, அதோ இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை தாவிடுது. இந்த மரத்துல இருந்து அந்த மரம், அந்த மரத்துல இருந்து அந்த மரம், அந்த கிளையில இருந்து அந்த கிளை, இந்த கிளையில இருந்து அந்த கிளை, மலை மலை பாறை பாறை தாவிட்டு இருக்கு. இது தாவக்கூடிய விதத்தை பார்த்தோன்னே இந்திரன் பயந்து போயிட்டான். ஐயோ இது வந்து சூரியன் ஏதாவது பண்ணிட போதேன்னு என்ன பண்ணிட்டான், கையில வஜ்ராயுதத்தை வச்சு இந்த குழந்தைய ஒரு லொட்டுன்னு ஒரு அடி போட்டான். அதுக்கு லோவர் ஜா வந்து பிராக்சர் ஆயிடுச்சு, அது கீழே விழுந்துருச்சு. லோவர் ஜா இருக்கு இல்லையா, கீழ் மபா, அதுக்கு ஹனுன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஹனுவில பட்ட அந்த குழந்தை கீழே விழுந்துட்டு, அதனாலதான் பிற்காலத்துல ஹனுமான்னு பேரு. இந்த குழந்தை விழுந்த உடனே, அதாவது இவர் சொல்றார், நம்ம அன்னமாச்சாரியர் தெலுங்குல, பாலர்க்க பிம்பமோ பலமணி பட்டின அலரி சேதல ஹனுமத తూనరి బ్రహ్మాదుల చేవరములు ఒరిచేకొని నావో హనుమంత మంగంబుది హనుమంత నీశ్వరణ మంగవించి తిమి హనుమంత మంగంబుది హనుమంత. ஹனுமான் அவர் கீழே விழுந்த உடனே வாயு குறை கோவம். அவர் என்ன பண்ணிட்டார், ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட்டை குறைச்சுட்டார். நமக்கு இப்ப ஏர்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, 20% என்னவோ இருக்கு, 78% நைட்ரோஜன். ஆக்சிஜன் எல்லாம் குறைச்சுட்டார். எல்லாரும் சிலிண்டரை வச்சுன்னு மூச்சு விட்டு இருக்கா, எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டா. உடனே பிரம்மா வந்து வாயு கோவத்தை தணிச்சு, இதை பார்ப்பா இந்த குழந்தைய நான் சரிப்படுத்திடுறேன்னு சொல்லிட்டு எல்லா தேவதைகளும் வந்து வரம் கொடுக்குறா. அவ கடைசியா வந்த தேவதை தான் சூரிய பகவான். அவர் என்ன சொன்னார், இதை பாருங்க, கொடுக்க வேண்டிய வரத்தெல்லாம் எல்லாரும் கொடுத்தாச்சு, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு விட்டார். அதுக்கு அஞ்சனா தேவி சொன்னா, என் பிள்ளைய எந்த ஸ்கூல்ல கொண்டு விட்டாலும் டிசி எடுத்துன்னு போங்கிறான். ஒரு டீச்சர் கூட என் பிள்ளைய கிளாஸ்லயே வச்சுக்க மாட்டேங்களா, அவ்வளவு வசடா இருக்கு, நீங்க தான் டீச்சரா இருக்கணும்னு விட்டான். அவர் சொன்னார், இதை பாருமா, நான் ஓடிண்டே இருப்பேன். ஏன்னா சூரியன் வந்து மேருமலையை சுத்தின்னு இருப்பாருன்னு நமக்கு ஒரு மரபு, குன்று சூழ்பவன், நான் ஓடிண்டே இருப்பேன். அப்ப எங்க அம்மா சொன்னா, அது இன்னும் வசதி சார், என் பிள்ளையும் ஓடிண்டே இருப்பான், டீச்சரும் ஓடிண்டே இருந்து ஸ்டூடெண்ட்டும் ஓடிண்டே இருந்தா நன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துக்க ஆரம்பிச்சார். ஹனுமான் ரொம்ப சிறிய குறுகிய காலத்துக்குள்ள நவ வியாக்கரணங்கள் 9 விதமான கிராமர்ல தேர்ச்சி பெற்றார். ஹனுமான் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஷார்ப் மைண்ட் ஹனுமாருக்கு. ஹனுமான் அதெல்லாம் தேர்ச்சி பெற்று வந்துட்டார். வர சமயத்துல ஆச்சாரியனான சூரியனை பார்த்து கேட்டார், உங்களுக்கு நான் என்ன தட்சிணை கொடுக்குறது, உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், பேடிஎம் பண்ணிடுறேன், பீம் ஆப் யூஸ் பண்றேன், ஏதோ ஒண்ணு பண்றேன். சூரிய பகவான் சொன்னார், அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நம்மளால என்ன சொல்லிடுவோம், அப்பாடி அவரே வேண்டான்னு விட்டார்.
அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஹனுமார் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண, நீங்க ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு. ஒன்னும் இல்லை, என்னுடைய அம்சமா என் பிள்ளை சுக்ரீவன் பிறந்திருக்கான், அவனுக்கு எப்பவுமே நீ அட்வைசரா இருக்கணும், உன் பேரு சோ அப்படின்னு சொல்லி அதனால ஃபுல் பொலிட்டிக்கல் அட்வைசர் தான் இதுதான் ஹனுமான் தான். அதனால இப்ப ஹனுமான் இங்க இருக்கார். யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன்னு ராமனை பார்த்து சொன்னாரா? இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் சார். ரொம்ப எல்லாம் பேசல, வள 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 வளன்னு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி 2.5 மணி நேரம் எல்லாம் பேசல. ஒரே லைன், யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். இதை கேட்ட ராமன் இலக்குவனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா, இந்த மாதிரி பேச்சு ஆற்றல் கொண்ட ஒருவனை நான் என் வாழ்நாளில் இன்று வரை கண்டதில்லை. இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத வேத கடலுமே என்னும் காட்சி இவன் சொல்லாலே தோன்றிற்று அன்றே, யார்கொல் இச்சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வனாகவனோ இவன் இருக்கின்றான். இவனை தேடி தமிழ் வார்த்தைகளும் வாக்கியங்களும் தேடி செல்கின்றனவே. ஹனுமார் எந்த வார்த்தையும் தேடி போட வேண்டாமா, வார்த்தையெல்லாம் அவர் காலடியில வந்து நிக்குமா, என்ன யூஸ் பண்ணு என்ன யூஸ் பண்ணு. யார் கொல்லி சொல்லின் செல்வன், யார் கொல்லி சொல்லின் செல்வன், வில்லார்த்தோள் இளைய வீரா விரிஞலோ விடைவல்லானோ, இவன் சாட்சாத் பிரம்மாவா தட்சிணாமூர்த்தியான சிவனா அல்லது நாராயணனா, அப்படி பேசுறானே. இத கிஷ்கிந்தா காண்டத்துல வால்மீகியும் சொல்றார். நான் ருக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணः நா சாமவேத விதுஷः சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவ்யாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அத்ருதம் அவிலம்பிதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே சம்ஸ்கார கிரமசம்பன்னாம் உத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணீம் வாச்சம் ஹிருதயஹாரிணி அப்படிங்கிறார். என்னன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு மேடையில ஏறிட்டா எப்படி பேசணும்ங்கிறத பத்தி ஃப்ரீயா ஒரு லெக்சர் கொடுக்கிறார் ராமர். அதெல்லாம் ஹனுமான் கிட்ட இருக்கான். எப்படின்னா ஞாபகம் இருக்கணும், முதல்ல மேடையில ஏறினு ஞாபகம் இருக்கணும். அது அங்க உட்காந்து பேஜை தேடுறது, அடுத்ததாக அடுத்ததாக அப்படியே அந்த காத்தெல்லாம் வந்துடுத்துனா, நம்ம எத்தனையோ படங்கள்ல பாக்குறோம், அந்த ஹீரோ ஏதோ பாட்டு பாடிட்டு இருப்பார், அப்படியே காத்து வந்தோன்னு பறந்து போகும், ஆடியன்ஸ்ல யாராவது பாடுவா. நோட்ஸ் இருக்கணுமே ஒழிய சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்கப்படாது. அடுத்ததாக நாம் பார்க்க, இப்படி கழுத்து கழுத்து கழுத்துதான் வலிக்கும். ஞாபகம் இருக்கணும், என்ன பேச போறோங்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். இப்ப வந்துடும் எலெக்ஷன் டைம் வந்துடும் பாருங்க, ஒருத்தர் பேச ஒன்னும் புரியாது. நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், இருங்க சார் நாங்க உங்களை கேட்கணும். இப்போ நீர் கேட்டதெல்லாம் போறோம். அப்புறம் மேடையில ஏறின உடனே அவிஸ்தரம் அசந்திக்தம், ரொம்ப வேகமா பேசக்கூடாது. பார்க்க இருக்கிறது 2ஆம் தலைவர் 3ஆம் தலைவர் இவ்வளவு வேகமா பேசினா அவளுக்கு என்ன என்னன்னா, இந்த மாதிரி வேகமா பேசிட்டா இன்னொருத்தருக்கு புரியாது, புரிஞ்சாதானே கேள்வி கேட்பா. வேகமா பேசினா சரி மெதுவா, நான் இப்படி எல்லாம் சிரிச்சு கிரிச்சு இந்த அட்டகாசம் எல்லாம் பண்ணப்படாது. ஸ்டேஜ்ல ஏறி பப்ளிக் ஸ்பீக்கிங்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, எட்டிக்கெட் இருக்கு. மேடை ஏறின உடனே எதை பேசணுமோ ஒரு மெதுவ. இப்போது நான் இந்த வேகத்துல பேசினா எப்போ முடிப்பார், அதனால ரொம்ப வேகமாவும் இருக்கப்படாது, ரொம்ப மெதுவாகவும் இருக்கப்படாது, கீச்சுன்னு கத்தப்படாது. இந்த ஏதாவது ஒரு பண்டிகை வந்துட்டுனா நம்ம தொலைக்காட்சி பட்டியல எல்லாம் அந்த இது பட்டிமன்றம், இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் நடுவரவர்களே, அவங்க ஓடியா போயிட போறாரு, அங்கதான் இருக்காரு. எதுக்கு இப்படி கத்துவானே வயிற்று கழிச்சுண்டு, அவர் அங்கேயேதான் இருக்காரு. அங்க இருந்தாதான் அவருக்கு சம்பளம் கிடைக்கும், அவர் எங்கேயும் போக முடியாது. அதே இடத்துல 2.5 மணி நேரம் ஆமா வாங்க போங்கன்னு உட்காந்து அவர் பேசிட்டு இருக்கு. அவரே தான் ஒருத்தர் இருக்க, நான் சின்ன வயசு குழந்தையிலேருந்து அவரே தான் அந்த பட்டிமன்றத்தை நடத்திட்டு இருக்க. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே, என்னுடைய பேரன் பேத்தி எது பெத்து எடுத்தாலும் அவரே தான் இருப்பார் போல இருக்கு. நல்லா இருக்கட்டும், அவர் மாறக்கூட மாட்டேங்கிறார், ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட வர மாட்டேங்குது. பட்டிமன்றத்துல பேசினாலும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தை கத்தாம பேசணும். நமக்கு என்னன்னா குரலை வசத்திட்டா நம்ம ரொம்ப ஞானின்னு நினைப்பு, அசடுதான் குரலை வசத்தும். நம்ம கருத்தை சொல்லணுமே ஒழிய கத்தி பேசப்படாது.
ரெண்டாவது வியாக்கரண சுத்தி இருக்க வேண்டும். வியாக்கரண சுத்தினா கிராமட்டிக்கலி யுவர் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஷுட் பி கரெக்ட். கிராமர் அது ஞாபகம் இருக்கும். வார்த்தை எந்த வார்த்தை சொல்லணுமோ அதை சொல்லணும். கீதி சீக்ரி சிரக்கம்பி ததா லிகித பாடகா. கீதி பாடிட்டு பேசணும், இல்லாட்ட பேசிட்டு பாடணும். இப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா. பெருமாள் வந்தாராம், அப்போது கேட்டாராம், அவர் சொன்னாராம், அப்போ நான் யாருன்னா கில் கில் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ரெண்டுத்தையும் கலக்கப்படாது. ஒண்ணு பாடிட்டு பேசணும், பேசிட்டு பாடணும். கீதி. ஷீக்ரி வேகமா பேசக்கூடாது. சிரக்கம்பி தலையை ஆட்டி ஆட்டி, என்ன நான் சொல்றது, இப்படிலாம் தலையாட்டப்படாது. கேட்கிறவா தான் தலையாட்டணும், நான் ஆட்டப்படாது. சிரக்கம்பி. ததா லிகித பாடகா எழுதி வச்சுட்டு அடுத்ததாக நாம் நாம் இப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிட்டா ஓர் அழ வேண்டியதுதான் இல்லையா? லிகித பாடகா. அனர்த்தஜா வேண்டாத வார்த்தை பேசக்கூடாது. ஷடேதே பாடகாதமாக படிக்காதவனுக்கு இதெல்லாம் தான் பேச்சாளி, சுமாரான பேச்சாளிக்கு இதெல்லாம் தான் லட்சணமா. அதெல்லாம் ராமர் கேட்டுட்டு சொல்றார், லக்ஷ்மணா இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட அவனுக்கு இல்லையே, நல்ல பேச்சாளியா இருக்கான். அதுதான் பியூட்டி. ஒரே வரிதான் ஹனுமார் பேசினார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பத். அவர் எப்படிங்கிறது அந்த ஒரு லைன் காமிச்சு கொடுத்துட்டு பாருங்க. அதுதான் ராமர், அதுதான் ஹனுமார். பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்னா இவாளுக்கு தான். அதனால சொன்ன உடனே ஹனுமாருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவருக்கு ஒரு பத்னி தான் இருக்கா. அந்த ஒரு பத்னியும் தொலைஞ்சு போயிட்டாங்கிறது இவர் சொல்லாமலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ராமர் அவ்வளவு டல்லா இருக்க. இத்தனைக்கும் இவருக்கு கல்யாணமே ஆல ஹனுமாருக்கு. ஆனா பாவம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சின்றவர். அப்போ சொல்றார், நான் சுக்ரீவன் கிட்ட மந்திரியா இருக்கேன் ராமா, நான் அவனுடைய கதையை சொல்றேன் கேளு அப்படின்னு. வாலி சுக்ரீவன் ரெண்டு குரங்கு, அவ அண்ணா தம்பி, ரொம்ப பாசமலர் மாதிரி ரொம்ப ஒட்டிதான் இருந்தா. வாலியுடைய வைஃப்க்கு பேரு தாரா. நம்ம இன்னைக்கு ரெண்டாவது தாராவை பாக்குறோம். முதல் தாரா யாரு? பிரகஸ்பதி வைஃப். அவளே தானா சார் இவருக்கும் வைஃப். இது வேற தாரா. அது தாரா 1.0, இது 2.0. அதே சிட்டியா அந்த படத்தையும் வந்தது. அது வேற சிட்டி, இது வேற சிட்டி. இந்த மாதிரி இது வேற தாரா. இந்த வாலி வைஃப் பேரு தாரா, சுக்ரீவன் வைஃப் பேரு ருமா. எடுத்தா இந்த வாலி சுக்ரீவால் ரொம்ப அந்யோன்யமா இருந்தா. ஒரு காலகட்டத்துல என்ன எடுத்து, இந்த வாலி எங்கேயோ காட்டு வழியா போகும்போது ஒரு பெண்ணை பார்த்தான். மேல ரொம்ப ஆசை வந்துடுத்து அவனுக்கு. அதே சமயத்துல இன்னொரு அரக்கனும் அந்த பொண்ணை பார்த்திருக்கான், மாயாவின் பேர் அவனுக்கு. ரெண்டு பேரும் ஒரே பெண்ணை ஆசைப்பட்டிருக்கான். இதுல ரெண்டு பேருக்க சண்டை வந்துடுச்சு. சுக்ரீவன் பக்கத்துல இருக்கான். ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுண்டே ஒரு மலை கிட்ட போயிட்டா, மலையுடைய குகை கிட்ட போயிட்டா, குகையின் வாயில் வரைக்கும் போயிட்டான். அப்போ வாலி சுக்ரீவனை பார்த்து சொல்றான், 28 நாள் கழிந்து யாம் இந்த குகையை விட்டு வெளியேறாவிடில் நான் இறந்தவன் என்று தெரிந்து கொள் சுக்ரீவா என் தம்பியேன்னு சொல்லிட்டு உள்ள சண்டை போட போயிடுறான். 28 நாள் ஆனோன்னா வாலியுடைய குரல்ல உரத்த சப்தம் கேட்கறது, அப்படின்னு. உடனே சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு போயிட்டா, அண்ணா போயிட்டா. 28 நாளா எடுத்து அண்ணாவும் போயிட்டான். ஐயோ, அந்த மாயாவி வழியில வந்தா நம்மள என்ன ஆட்டம் பண்ணுவானோ, வாலியையே தோற்கடித்தவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நினைச்சு அந்த குகையின் வாயில ஒரு பெரிய கல்லால மூடிட்டான். மூடிட்டு ராஜ்யத்துக்கு போனா. இப்ப ராஜ்யத்துல ராஜா இல்லை. அப்ப தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள்லாம் சேர்ந்து, கட்சிக்கு தலைவர் யாராவது இருக்க வேண்டும், நான் ஆசைப்படவில்லை, என் கட்சி தொண்டர்கள் ஆசைப்பட்டதால் நான் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அவர் ராஜாவாயிட்டார். அவருக்கு ராஜாதிராஜாய பிரதஹ்ய சாயினி அப்படின்னா மந்திரங்கள்லாம் சொல்லி ராஜாவாக்கிட்ட சுக்ரீவன் ஆண்டு கொண்டு வந்தான். ஒரு வாரம் ஆனோன்னு வாலி வந்தான். எல்லாரும் ஆவின்னு பயந்துட்டான். என்ன சார், வாலியுடைய ஆவி வந்துடுச்சு. எல்லாரும் கீழே கீழே பார்த்தா அவன் காலெல்லாம் தரையில படுறது. வாலி வந்து விட்டான்னு சொன்ன உடனே சுக்ரீவன் எழுந்து போய், அண்ணா அண்ணா நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம்னாலும் காலில் போய் விழுந்தான். படுபாவி, நான் எப்போ செத்து போவேன்னு காத்துட்டு இருந்தீண்டேடா இந்த ராஜ்யத்தை நீ ஆள்வதற்கு. இல்லைன்னா அப்படி கிடையாதுன்னா, இவாள்லாம் சொல்லிதான், அதெல்லாம் இல்ல, உனக்கு ராஜ்யம் வேண்டும் என்ற ராஜ்யாகாங்ஷியாக நீ இருந்தாய்.
அண்ணா என்ன மன்னிச்சுடும், நான் உன் காலில் விழறேன்னா, நான் கால சரணாகதி பண்றேன்னா, என்ன மன்னிச்சுடும்னா, நான் எதுவுமே பண்ணல, நான் உன்னை இப்பொழுதே இக்கணமே நாடு கடத்துகின்றேன், நாட்டை விட்டு சென்று விடு. சரி ருமா, ருமா வா, நம்ம 2 பேரும் போகலாம், ருமா என்னிடத்தில் இருக்கட்டும். ருமா கையை பிடித்து அணைத்து கொண்டான் தம்பி பத்னியை வாலி. சுக்ரீவனை அடிச்சு விரட்டிட்டான். அடி உத ஸ்லிப் டிஸ்க் ஆயிடுச்சு. L3 L4 எல்லாம் மாறி போயிடுச்சு. நம்ம சுக்ரீவன் இவன் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கான். 4 பேராவது கூட சேர மாட்டாள, நளன் நீளன் அவள்லாம் போயிருக்கா. ஹனுமார் போறாரு, ஹனுமான் தான் சூரியனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. இவள்லாம் போறான். இவன் நேர ரிஷ்யமூக பர்வதத்துக்கு போறான். ஏன் அப்படின்னா, அந்த ரிஷ்யமூக பர்வதத்துக்கு ஒரு கதை இருக்கு.